ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் கொடுக்குறோம், 2000 ரூபாய் கொடுத்தா 5000 ரூபாய் கொடுக்குறோம். சரி, இது இல்லாமல் ஒரு தேர்தல் அறிக்கை, ஒரு நியாயமான இளைஞர்களை குறிவைத்து படித்தவர்களை, மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, விலையில்லா பொருட்கள், அப்புறம் இலவச பொருட்கள், எப்படி வேணாலும் அதுக்கு ஒரு பேரை சொல்லலாம். இதெல்லாம் கொடுத்து தான் மக்களை இப்படி பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்ற நீதிபதியே கேள்வி கேட்டிருக்காரு. விஜயும் இந்த இலவசன்ற ஒரு விஷயத்தை இந்த தேர்தல் அறிக்கையில் கொண்டு வருவாரா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. சரி, அதை வெளியிட போகிறார். அது எந்த மாதிரியான விஷயமா இருக்கும்? இன்னொரு முக்கியமான விஷயம்னா பத்திரிகையாளர் சந்திப்பு. விஜய் இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாவது நடத்தினாரா? சரி, பத்திரிகையாளர் சந்திப்பு அஃபிஷியலாக நடத்த வேணாம்பா, ஏர்போர்ட்டில் மற்ற இடங்களில் மீடியா முன்னாடி அவர் பேசுகிறாரா? சிறப்பு கேட் வழியாக போகிறாரு, சிறப்பு கேட் வழியாக வராரு, மீடியா முன்னாடி தலை நிமிர்ந்தே பார்க்க மாட்டேன்றாரு. மீடியாவை சந்திக்காத இவர் எதுக்கு அரசியலுக்குள்ளே வந்தார்? மீடியாவை சந்திக்க பயமா அப்படின்னு. எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் மீடியாவை சந்திப்பாங்க. என்ன அப்படின்னா கேள்வி கேட்டுரு போகிறோம், கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள், இல்லைன்னா நோ கமெண்ட் சொல்லிட்டு போங்க அப்படின்னு. அதே வேளையில் இளைஞர்கள் பதிவிடுறது சோசியல் மீடியாவில். சரி, மீடியாவை தான் அவர் மதிக்கலை, மீடியாவை தான் அவர் கேட்கலை, மீடியா சந்திப்பே வைக்கலை, உங்களை தான் அவர் ஒன்றுமே கண்டுக்கலையே, ஏன் விஜய் சம்மந்தப்பட்ட செய்திகள் போடுறீங்க, விஜய் சம்மந்தப்பட்ட வீடியோகள் போடுறீங்க? ஒரு மாநாட்டுக்கு கிளம்புனா, ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு கிளம்புனா அவ்வளோ கேமராக்களை எடுத்துன்னு ஏன் போகிறீங்க? அவங்க கொடுக்குற அந்த லைவை ஏன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? விட்டுருங்களேன், இக்னோர் பண்ணிவிடுங்களேன். விஜயுடைய கட்சியை காணாமல் போயிடும். இல்லை, அவர் தான் மீடியாவை சந்திப்பில் மீடியா ஒட்டுமொத்தமாக இது பண்ணிக்கலாம். அந்த தரப்புலேருந்து ஒரு கேள்வி. அப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தப் போவதாக ஒரு தகவல். அந்த நடத்தப் போவதற்கான அந்த விஷயத்தை சொல்லப் போகிறார். அப்படி வேலூர் நிர்வாகிகள் சந்திப்பில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னும்போது தான் நேற்று முந்தினால ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கார் தவேகா கூட்டத்தில். இதே கருத்து தான். எப்போ பார்த்தாலும் விஜய் பத்திரிகையாளர் சந்திக்கலைன்றீங்களே, நான் ஒரு சவால் விட்டுறேன், அந்த சவாலுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்டிருந்தார். என்னென்னா, தமிழக முதலமைச்சர் அவர் கூட பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன்றாரு. அவர் எங்கே சந்தித்தார்? அப்படி தமிழக முதலமைச்சர் எங்கள் தலைவரையும் 1 to 1 பேச சொல்லுங்கள், மீடியா நாங்கள் பார்க்குறோம், எல்லா மீடியாவும் வர சொல்கிறோம். எங்கள் தலைவரும் பேப்பர் இல்லாமல் பேசுவார், முதல்வரும் பேப்பர் இல்லாமல் பேசிட்டோம், வாங்க அப்புறம் பாருங்கள் இந்த சந்திப்பை முதல்ல நடத்துங்க, அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ச்சி எங்கள் தலைவர் ப்ரெஸ் மீட் வைப்பார், ப்ரெஸ்ஸை சந்திப்பார்.